எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வடை ரெசிபி பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து வடை பருப்பில் செய்வோம். இன்றைக்கி வந்து நம்ம துவரம் பருப்பில் செய்ய போகிறோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் வாங்குற துவரம் பருப்பு வச்சு தான் செய்ய போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் பருப்பு வந்து வாங்காமே வந்துடுவாங்க. சில பேர் வாங்கினாலும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் உண்மைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பருப்பு வந்து சாம்பார் வச்சாலும் சரி, வெறும் பருப்பு கடையில் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடை செய்யலாங்க. வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் மட்டும் ஊற வச்சாலே சரியாக இருக்குங்க. பருப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைக்கும் போது கரெக்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்ட்டு இருக்கு இல்லைங்க, அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் பருப்பு போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேணாங்க, கொஞ்சம் பருப்பாக இருக்கிற மாதிரி கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பதம் இருக்கிற மாதிரி அரைச்சிங்கனாலே போதும். எல்லா பருப்பையும் அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா கடைசி வாய் போடும்போது கொஞ்சமாக இஞ்சி துருவலும், 1/2 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாங்க. முழுசுமாக இருக்கும்போது சில பேர்த்துக்கு பிடிக்காமல் இருக்கும் சோம்பு, அதனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துனாலும் கொஞ்சம் கசப்படிக்கிற மாதிரி இருக்குங்க, அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 2-3 கொத்து கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம இந்த மாதிரி மிக்சியில் வந்து ஒரு ஓட்டி சேர்த்தும் போது உங்களுக்கு வந்து வடையிலேருந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லேசாக அரைக்க போகிறோம். வெங்காயம் வந்து 2 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து 1-2 அரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து நைஸாக வேண்டாம். நைஸாக சேர்த்தும் போது உங்களுக்கு வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வடை வந்து ரொம்ப எண்ணெய் பிடிச்சி ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலந்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கூட பத்திரடா மறுபடியும் சேர்த்துக்கலாங்க. இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடாப் சேர்த்துக்கலாம். நான் பருப்பு வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிங்கிள் ஆகிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி அழுத்தி பார்த்துக்கலாங்க. சப்போஸ் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஒரு காஞ்ச துணியில் வந்து இந்த மாவு ஃபுல்லாக அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த துணி வந்து இருக்கிற ஈரத்தை ஃபுல்லாக உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துகிட்டு லேசாக உப்பு மட்டும் போட்டு கலந்து நீங்கள் வடையை தட்டி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு அடைசலுக்கு வந்து ஒரு 5 வடை வந்து நம்ம தட்டுறது வந்து ஈஸியாகவே தட்டிடலாங்க. நம்ம ஒரு ஆளே வந்து நம்ம மாவு வந்து உருட்டி நம்மளே தட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம சுட்டும் கூட எடுத்துக்கலாங்க. நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு அவசியமே இல்லை. நல்லா கலர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப மொறுன்னு வேண்டாங்க. நம்ம வடைப்பருப்பை விட இந்த துவரம் பருப்பில் வந்து நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. வெளியில் மட்டும் வந்து உங்களுக்கு மொறுன்னு இருந்தால் போதும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வடையை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர மாதிரி எடுத்தாலே நமக்கு சரியாக இருக்கும். துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா கடையில் வந்து 200 ரூபா வரைக்கும் இப்போ வந்துருச்சு. ரேஷனில் வந்து நமக்கு 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதனால் வந்து நம்ம தாராளமாக இதை வாங்கி நம்ம சமையல் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட்டெல்லாம் வந்து வெறும் பருப்பு கடையிற்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடை மட்டும்தான் செய்வோம். கொஞ்சம் பக்குவமாக செஞ்சால் குழம்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பருப்பு நல்லா தாங்க இருக்குது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஏதாவது நம்ம சட்னி கூட செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் மீதி இருக்கிற மாவையும் வந்து பார்த்திங்கன்னா வடையை தட்டி போட்டு எடுத்தாச்சுங்க. வடைக்கு சைடிஷாக கார சட்னி வச்சுருந்தேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.